நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் தினம். வரைக்கும் பிப்ரவரி மாதம் ஹிந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு ஃபுல்லாக நாங்கள் எக்ஸப்டட் கொஷின் ப்ளஸ் ஆன்சர் வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆன்சரோட இப்போ மாடல் கொஷின் பேப்பர் 2 செட்டு விடுறோம். நாங்கள் அந்த 2 செட்டும் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரை மொத்தம் 4 கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் கண்டிப்பாக வந்து 90 மார்க்ஸ் வந்து குறையாமல் நீங்கள் எடுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர்ஸு ராசபாசா 2 இது வந்து மதியம் நடக்கக்கூடியது. 2 to 4:30 வரைக்கும் நடக்கும். பூர்ணக் அப்படின்னா வந்து மொத்த மார்க் வந்து 100 மார்க்ஸு. டைமிங் வந்து சம்மி அப்படின்னா நேரங்கள் வந்து 2.5 கண்டேனா ஹவர்ஸு. 2 to 4:30 வரைக்கும் நடக்கும், 2.5 மணி நேரம். ஃபஸ்ட் அவன் கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கிய. இது வந்து கஹானினா கதைப்பகுதியில் 3 எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. எந்த எஸ்ஸே தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் நம்பர் போட்டு எழுதணும். மொத்த மார்க் வந்து 10 மார்க்ஸ். இந்த எஸ்ஸே ஃபுல்லாக நாங்கள் தமிழ் மீனிங்கோட வீடியோஸில் அங்கே போட்டிருக்கோம். அங்கே போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ரோமன் கிஷி ஏக்கு மகான் யக்தி கி ஜீவனிக்கா சாராம்ச லிக்கிய. மகான் அப்படின்னா வந்து தலைவருடைய வாழ்க்கை வரலாறு, ஜீவனினா வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்கில் மார்க் வந்து 10 மார்க்ஸு. மொத்தம் 4 தலைவர்கள் லீடர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏதாவது இதில் வந்து ஒன்று மட்டும் எழுதுனா போதும். எது தெரியுமோ அதை போட்டு எழுதுங்க. இது ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். தேர்ட் ரமன் கிஷி ஏக்கு விஷய பர் நிபந்து லிக்கிய. நிபந்தினா வந்து ஜென்ரல் எஸ்ஸே பொது கட்டுரை கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது வந்து ஒன்று மட்டும் எழுதுனா போதும். மொத்த மார்க் வந்து 10 மார்க்ஸ். இந்த வீடியோஸ் எல்லாமே தமிழ் மீனிங்கோடு நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு புரியலாம், அங்கே போய் படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபோர்த் ரோமன் கின்கின் தீன்கா பின்ன பின்ன அர்த்தமே வாக்கியமே பிரயோக கீஜியே. இது வேறு வேறு பொருளாக வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்றாங்க. இது வந்து மொத்தம் இதில் வந்து 6 கொடுத்துருவாங்க இந்த வேர்ட்ஸில். இதில் வந்து ஏதாவது வந்து 3 மட்டும் தீன்கா பின்ன பின்ன, இந்த 3க்கு மட்டும் வந்து தனித்தனி வாக்கியங்களாக எழுதணும். ஒரு வார்த்தைக்கு வந்து 2 நம்ம வந்து இப்போ சோனா அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து தங்கம்னு ஒன்று வரும் பொருள், இன்னொன்று தூங்குதல்னு சொல்லிட்டு வரணும். இந்த மாதிரி 2 வாக்கியத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தை வந்து 2 வாக்கியமாக வந்து வெவ்வேறு பொருளாக நம்ம காட்டி எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து சோனா அப்படின்னா வந்து சோனா கீம்திகை. அப்போ வந்து தங்கம் வந்து விலை உயர்வாக, கீம்தி அப்படின்னா உயர்வாக இருக்கிறது, தங்கம் விலை உயர்வாக இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து தின்மே சோனா பூரிகை. அப்போ தின்மை அப்படின்னா பகலில் தூங்குவது நம்மளுக்கு கெடுதலை தரும் அப்படின்ற மாதிரி 2 வாக்கியத்திலேருந்து நம்ம எழுத. தின்னா வந்து பகல்னு அர்த்தம், பகலில் தூங்குவது கெடுதலை தருன்ற மாதிரி நீங்கள் 2 வாக்கியத்தில் ஃபுல்லாக எழுதணும். நாங்கள் வீடியோஸ் ஏற்கனவே ஆன்சரோட ஃபுல்லாக போட்டிருக்கோம். அங்கே நீங்கள் தெரியல, அங்கே போய் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிக்கலாம். இப்போ செகண்டு பார்த்தீங்கன்னா கல் அப்படியே நேற்றுக்கும் குறியும் நாளைக்கும் குறிக்கும். இந்த மாதிரி 2 வாக்கியமாக நீங்கள் எழுதணும் அந்த இடத்துல. மற்றதில் 6 மார்க்கு. நீங்கள் ஏதாவது 3 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. ஃபிஃப்த் ரோமன் சமனார்த்தி சப்த லிக்கிய. சமனார்த்தி அப்படின்னா ஒத்த சொற்களாக எழுதுக அப்படின்றாங்க. நதினான நதி, ஆறு, இந்த மாதிரி அந்த சொற்களை வந்து நம்ம இப்போ அவுரத்து அப்படின்னா அந்த உமன் பெண், ஜங்கல் அப்படின்னா காடு, அந்த மாதிரி சொற்களை வந்து இந்த சென்டென்ஸை நம்ம எழுதுகிறோம். இதுக்கு மார்க் வந்து மொத்தம் 6 மார்க்கு. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. ஆத்மீனா மனிதன், பிரசன்னா வந்து கேள்வி, ஷகர்னா வந்து நகரம் சிட்டி, அந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். அடுத்து 6th ரோமனில் வந்து வச்சன் பதிலே. வச்சன் சிங்குலர் புளூராக மாற்றுக, புளூரல் சிங்குலராக மாற்றுக, ஒருமை பன்மை வந்து ஒருமையாக மாற்றுன்றாங்க. மொத்தம் அதில் வந்து 6 கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. 6மே நீங்கள் வந்து எழுதணும் இந்த இடத்துல. போத்தா போத்தே, போத்தானா வந்து பேரன்கள். அடுத்து லிங்க் பத்திலியே அப்படின்னா வந்து ஜெண்டர் ஆண்பாலை பெண்பாலை மாற்றி பெண்பாலை ஆண்பாலாக மாற்றுக அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து மொத்தம் 7 கொடுத்து 7வது ரோமனில் வந்து மொத்தம் வந்து 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6மே அட்டன் பண்ணணும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. 8th ரோமன் கின்கின் தீன் வாக்கியங்கா வாக்கிய பத்திலியே வாட்சிய அப்படி மாதிரி இதில் வந்து ஆக்டிவேஷன் வந்து பாசிவாக மாற்றி பாசிவ் ஆக்டிவாக மாற்ற சொல்கிறாங்க. செய்வினை செயற்பாட்டு வினை செய்வினையாக மாற்றுன்னு இதில் மொத்தம் மதியம் 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6மே நீங்கள் அட்டன் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மொத்தம் இது ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. 9th ரோமன் சூச்சனாக்கே அனுசார் பதிலியே. சூச்சனா அப்படின்னா வந்து தகவல் படி மாற்றி தகவலை அறிந்து அதற்கேற்றார் போல் மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து கீழே வந்து இங்கே கொடுத்துருவாங்க. இங்கே துக்குன்னு இருக்குது. இந்த துக்குக்கு பதிலாக துக்கி அப்படின்ற மாதிரி இந்த இதுக்கு தகுந்த மாதிரி இந்த எழுத்தை வந்து மாற்றி எழுதுறது.
இந்த துக்குன்றது நம்மளுக்கு கொஷின்லேயே உங்களுக்கு இருக்குங்க பாருங்கள். துக்கு நீங்கள் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல துக்கி அப்படின்ற பதிலான இது இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தணும், அதை பிரயோகனை பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. ரொம்ப ஈஸியான இது. மொத்தம் இதுக்கு 2 மார்க்கு. ஒன்று மொத்த மார்க் வந்து 5 மார்க்கு. இது விட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2மே நீங்கள் அட்டன் பண்ணணும். 10th ரோமன் கின் தோ லோகோகிக்து ககாவத்தோ கா சம்ஜாயி. லோகவத்து ககாவத்து அப்படின்னா அது ப்ராவர் இப்போ பழமொழிகள் வந்து எழுதி சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து இதில் 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து 2 மட்டும்தான் எழுதி சொல்லியிருக்காங்க. நான் ப்ராவர்ப் எல்லாமே தமிழ் மீடியத்தோட ரொம்ப ஷார்ட்கட்டாக ஈஸியாக புரிகிற மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், எல்லாமே நடத்தியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது 2 மட்டும் எழுதுங்க. ஒன்றுக்கு 5 மார்க். இது 2 or 3 லைன்ஸ் மட்டும் தான் ஒரு ஆன்சரு. நான் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து 11th ரோமனில் ஆளை வந்து பிராந்தி பாஷாமி அனுவாது கீஜே. இங்கே ஃபுல்லாக ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் வந்து எழுதணும். மார்க் வந்து 5 மார்க்கு. இதில் வந்து பகுதி இந்த 11th ரோமன்லேயே இங்கே வந்து இதில் ஃபுல்லாக இங்கே சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. நீங்கள் தமிழ் எழுது ஆங்கிலத்திலும் இதில் எழுதிடலாம். இது வந்து மார்க் வந்து மொத்த மார்க் வந்து இதுக்கு வந்து 5 மார்க்கு. 2மே நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். ஆவை எழுதணும். 11th ரோமனில் மொத்தம் 10 மார்க் இருக்குது. தமிழ் எழுது ஆங்கிலத்தில் எழுதுறது தான். மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. ஆளை முன்னாடி 3 கொடுத்துரு, இந்தாண்டு 2 கொடுத்துருக்காங்க. இந்த 5மே நீங்கள் அட்டன் பண்ணணும். 12th ரோமன் ஹிந்தி அனுவாது கீஜே. ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் செய்யணும். இது ஆங்கிலத்தில் பேராகிராஃப் இருக்குது. தமிழ்லேயும் வந்து 10 கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எழுதுறது வந்து ஹிந்தியில் தான் மொழியாக்கம் செய்யணும். மார்க் வந்து 15 மார்க்கு. எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, தன்யவாத்.